ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம்ப்பா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா தளபதி 68 த கோட் இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி பார்த்தா இன்றைக்கி போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டர் பார்க்க எந்த மாதிரி இருக்குது, போஸ்டர் எந்த மாதிரி ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். த கோட் வெங்கட் பிரபு அவரோட ஒரு டைரக்ஷனில் பார்த்தா எந்த ஒரு மூவி வருது. எந்த ஒரு மூவிக்கு டேக்லைன் பொறுத்தவரைக்கும் வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேராஷூட் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனல் மாதிரி இருந்தது. பட் இந்த செகண்ட் லுக் பார்க்கறதுல பார்த்தா இது ஒரு கைண்ட் ஆஃப் பார்த்தா ஒரு டைம் ட்ராவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபேன்ஸுக்கிடையே ஒரு பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா போஸ்டரில் அந்த மாதிரி பார்த்தா சில பல விஷயத்தை நம்ம இந்த போஸ்டரில் கோபி பர்சனாக டிசைன் பண்ணி நம்மளுக்காக காட்டியிருக்காரு. இந்த ஒரு போஸ்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலிங்காக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்த்தா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபயராக ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு இருக்கிற மாதிரி பார்த்தா இருக்குது. ஏன்னா தாய்லாந்து ஸ்டூடியோவில் பார்த்தா இந்த படத்தோட ஒரு பைக் சேசிங் சீன்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்தது. ஒரு வேளை அந்த சீனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தா இவங்க வச்சு எடிட் பண்ணியிருக்காங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இந்த ஒரு போஸ்டரில் ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்டு இருக்குது. என்ன ஒரு மூமெண்ட் அப்படின்னா தளபதி 2 தளபதி அப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம். இப்போ அந்த பையன் பார்த்தா ஏஐயில் ஒரு மாதிரியே இருக்காங்க. தளபதி மாதிரியே தெரியல. பட் மூஞ்சில் ஒரு காயத்தோட கையில் கன்னோட அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பேக்ரவுண்டில் ஒரு ஃபாரினில் லொக்கேஷனில் ஒரு பெரிய பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. தளபதி கையில் ஆக்சுவலாக இருக்கிற ஒரு கன் இருக்குது. அண்ட் அந்த சின்ன பையன் ஏஐ பண்ணியிருக்க அந்த ஒரு பையன் கையில் இருக்க பார்த்தா ஒரு பெரிய கன் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த பைக்கு பொறுத்திருக்கும் பார்த்தா அது இப்போ இருக்கிற பைக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு வேளை டைம் ட்ராவல் மூவினா டைம் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு பைக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா தளபதியே டைம் ட்ராவல் பண்ணி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம கோல்டு கோபி பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்ப்போம் படத்தோட நெக்ஸ்ட் ஷூட்டிங்லாம் பார்த்தா போக போகிறாங்க. போஸ்டர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் வாங்க. வீடியோ வச்சுருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வேறு கான்சர்ட் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.